எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்துல தசகம் 38 பார்க்க போறோம். இது மோக்ஷாப்தி ராகம். ஸ்ரீ கிருஷ்ண அவதாரக, பெருமாள் அவதாரம் பண்றார், அதோட தசகம். பெருமாளோட அவதாரம் பத்தின தசகம் தான் இப்ப நம்ம பார்க்க போறது. அதாவது முதல் ஸ்லோகத்திலே என்ன சொல்றார் அப்படின்னாக்க, பெருமாள் முன்னாடி 37வது தசகத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, தேவர்கள்லாம் போய் சொல்றா. அப்ப பெருமாள் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, நான் யாதவ குலத்துல பிறக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் தேவர்களுக்கு சொல்றாரு இல்லையா. இப்போ அந்த அவதாரத்துக்கான நேரம் வந்தாச்சு. ஸோ அப்படி வந்தபோது என்ன ஆகுறதுன்னா, அந்த காலம் நெருங்கிறது. அப்போ பெருமாள் எந்த கலர்ல இருக்காருன்னா, கருநீல கலர்ல இருக்காராம். உன்னோட திருமேனியிலிருந்து வெளிக்கிளம்பின அந்த ஒளி கூட்டமானது, அதாவது பெருமாள் பிறக்கும் போது அந்த திருமேனியோட ஒளி எப்படி இருக்கான், அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கான். அதை மேகங்கள்லாம் கடன் வாங்கிட்டுருத்தோ அப்படிங்கிறாராம். ஏன்னா அந்த கிளவுட்ஸ் எல்லாம் நல்லா பிளாக் ஆகிட்டு வருது, மழை பெய்ய போறதாம். ஸோ அதனால அப்படி இருக்கும்போது அந்த மழை காலத்துல மேகக்கூட்டங்கள் அந்த வான்வெளியை வியாபித்திருக்கக்கூடிய தன்மையை ஒத்து இருக்கு. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, மழை காலம் கூட ரொம்ப பிரகாசமா இருந்தது, பெருமாளோட திருமேனியை கடன் வாங்கிட்டு அந்த மேகம் இருந்தா மாதிரி இருந்தது நீ பிறக்கக்கூடிய அந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி முதல் ஸ்லோகத்துல சொல்றா. ரெண்டாவது ஸ்லோகத்துல நல்ல மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. அதனால திசைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா நல்லா குளிர்ச்சியா இருக்கான். எல்லாரும் நல்லவாள்லாம் நினைச்சது கை கூடுறது அப்படிங்கறதுனால அவெல்லாம் எப்படி இருக்கா, ரொம்ப சந்தோஷத்துல இருக்கா. அப்போ நடுராத்திரியில சந்திரன் உதயமாகக்கூடிய வேளையில 3 உலகங்களோட துன்பங்கள் அதெல்லாம் அழிக்கக்கூடியவனாக தேய்பிரை அஷ்டமியில ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் உதிக்கக்கூடிய வேளையில நீ அவதாரம் பண்ணின அப்படிங்கிறது 2வது ஸ்லோகம். 3வது ஸ்லோகத்துல உருவத்துல நீ குழந்தையாக இருந்தா கூட சர்வ லட்சணத்தோடையும் நல்ல எப்படி இருந்தாராம் பெருமாள், நல்ல ஒளி பொருந்தின கிரீடம், கைவளையல், தோள்வளை, ஹாரம், முத்துமாலை, இதோட கூட சங்கம், சக்கரம், கதாயுதம், கௌமோதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாயுதம், அது எல்லாத்தையும் வச்சுண்டு ஒரு நீல கலர்ல நீல திருமேனியோட அந்த பிரசவ அறையில நீ வந்த அப்படிங்கிறது 3வது ஸ்லோகமாக இருக்கு. 4வது ஸ்லோகத்துல எப்படி வராரு பெருமாள் அப்படின்னாக்க, எல்லா அவதாரத்திலையும் பெருமாள் தாயாரை விட்டுட்டு வரது கிடையாது. தாயாரும் பெருமாளை பிரிஞ்சு இருக்க மாட்டா. அதனால பெருமாளோட மார்புல ஒரு அழகான லக்ஷ்மி அவளை வச்சுட்டு தான் வராராம். அந்த லக்ஷ்மி எப்படி இருக்கா பாக்கிறதுக்குன்னா, நல்ல கடைக்கண் பார்வை. அவ மலர்ந்து இருக்கக்கூடிய கண்கள்ல இருந்து கடைக்கண் பார்வை வீசுறா. அப்போ அதுல இருந்து எப்படி இருக்குன்னா பளிச்சுன்னு வரக்கூடிய பார்வை. அதனாலதான் பிறந்திருக்கிற குழந்தை என்ன நல்ல கருப்பா இருக்கார் பெருமாள். ஆனா அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறது, ஏன்னா உலகமே இருட்டா இருக்கு, மழை பெய்யறது இருட்டா இருக்கு, சிறைச்சாலையும் இருட்டா இருக்கு, அதுல பிறந்திருக்கிற குழந்தையும் இருட்டா இருக்கு. பிறந்திருக்கிற குழந்தைய எப்படி பார்க்க முடிஞ்சதுன்னா, தாயார்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பார்வை, அந்த அழகான வெளிச்சத்து மூலமா தான் இந்த குழந்தை பிறந்ததையே பார்க்கறாளாம். ஸோ நம்ம நார்மலாவே சொல்றோம் இல்லையா, தாயாரை முன்னிட்டு தான் நம்ம பெருமாளை சேவிக்கணும், ஸ்ரேஷ்பதியான பெருமாள் அப்படின்னு சொல்றோம்ல. அதனால தாயாரை முன்னிட்டு தான் நம்ம பெருமாளையே சேவிக்கிறோம். அதே மாதிரிதான் இங்க கூட தாயார் தான் காட்சி கொடுத்திருக்கா, பெருமாளை மங்களகரமாக காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது 4வது ஸ்லோகம். 5வது ஸ்லோகத்துல முனிவர்கள் அவெல்லாம் எவ்வளவோ நாள் காத்துட்டு இருக்கா. அவளோட அறிவுக்கு கூட எட்டாம ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய உன்னோட திருமேனிய, ஆனா இப்ப வசுதேவர் தன்னோட 2 கண்களாலையும் பாக்குறாராம். அப்ப பாக்குற போது அவருக்கு என்ன ஆகுறதுன்னா, அவரோட கண்கள்ல அப்படியே ஆனந்த கண்ணீர் வருதான். நிறைய ரோமங்கள்ல மெய் சிலிர்க்கிறது, கூஸ் பம்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது அவருக்கு உண்டாகிறதாம். பேசணும்னு நினைக்கிறார், ஆனா தொண்டை தழுத்தழுக்கிறதாம். அந்த மாதிரி வசுதேவரோட மனம் கனிஞ்ச மாதிரி கண்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மலர் தேன் மாதிரி அந்த வசுதேவருக்கு நீ காட்சி கொடுத்த அப்படின்னு சொல்றார். அதாவது சப்த ரிஷிகளும் கூட பார்க்க முடியாத உன்னோட அந்த திருக்கோலத்தை வசுதேவருக்கு நீ காமிச்சு கொடுத்த அப்படின்னு சொல்றா. ஆனந்த கண்ணீரோட அவர் உன்னை தொழுதார், உன்னை ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படிங்கிறது 5வது ஸ்லோகம். இந்த 5 ஸ்லோகத்தையும் பார்த்துட்டு அடுத்தது 6வதுல இருந்து பார்க்கலாம். ஆனந்த ரூப பகவன் ஐதேவ தாரே
प्राप्ते प्रदीप्त भवदङ्ग निरीयमानैः कान्तिव्रजैरिव गणा गणमण्डलैद्याम् आवृण्वति विरुरुचे किल वर्षवेला आनन्दरूप भगवन्नयितेवतारे प्राप्ते प्रदीप्त भवदङ्ग निरीयमानैः आनन्दरूप भगवन्नयितेवतारे प्राप्ते प्रदीप्त भवदङ्ग निरीयमानैः कान्तिव्रजैरिव गणा गणमण्डलैद्याम् आवृण्वति विरुरुचे किल वर्षवेला कान्तिव्रजैरिव गणा गणमण्डलैद्याम् आवृण्वति विरुरुचे किल वर्षवेला आनन्दरूप भगवन्नयितेवतारे प्राप्ते प्रदीप्त भवदङ्ग निरीयमानैः कान्तिव्रजैरिव गणा गणमण्डलैद्याम् आवृण्वति विरुरुचे किल वर्षवेला आनन्दरूप भगवन्नयितेवतारे प्राप्ते प्रदीप्त भवदङ्ग निरीयमानैः कान्तिव्रजैरिव गणा गणमण्डलैद्याम् आवृण्वति विरुरुचे किल वर्षवेला आशासु शीतलतरासु पयोदतोयैः आशासिताप्तिविवशेषु च सज्जनेषु नैषाकरोदयविदौ निशिमध्यमायां क्लेशापहस्त्रिजगतां त्वमिहाविरासीः आशासु शीतलतरासु पयोदतोयैः आशासिताप्तिविवशेषु च सज्जनेषु आशासु शीतलतरासु पयोदतोयैः आशासिताप्तिविवशेषु च सज्जनेषु नैषाकरोदयविदौ निशिमध्यमायां क्लेशापहस्त्रिजगतां त्वमिहाविरासीः नैषाकरोदयविदौ निशिमध्यमायां क्लेशापहस्त्रिजगतां त्वमिहाविरासीः आशासु शीतलतरासु पयोदतोयैः आशासिताप्तिविवशेषु च सज्जनेषु नैषाकरोदयविदौ निशिमध्यमायां क्लेशापहस्त्रिजगतां त्वमिहाविरासीः आशासु शीतलतरासु पयोदतोयैः आशासिताप्तिविवशेषु च सज्जनेषु नैषाकरोदयविदौ निशिमध्यमायां क्लेशापहस्त्रिजगतां त्वमिहाविरासीः बाल्यस्पृशापि वपुषा दधुषा विभूतिः इद्यत्किरीट कनकाङ्गद हारभासा शङ्खारिवारिजगदा परिभासितेन मेघासितेन परिलेसित सूतिगेः बाल्यस्पृशापि वपुषा ददुषा विभूतिः इद्यत्किरीटकनकाङ्गदहारभासां बाल्यस्पृशापि वपुषा ददुषा विभूतिः इद्यत्किरीटकनकाङ्गदहारभासां शङ्कारिवारिजगदा परिभासितेन मेघासितेन परिलेसितसूतिगेः शङ्कारिवारिजगदा परिभासितेन मेघासितेन परिलेसितसूतिगेः बाल्यस्पृशापि वपुषा दधुषा विभूतिः इद्यत्किरीटकनकाङ्गदहारभासा शङ्कारिवारिजगदा परिभासितेन मेघासितेन परिलेसितसूतिगेः बाल्यस्पृशापि वपुषा दधुषा विभूतिः इद्यत्किरीटकनकाङ्गदहारभासा शङ्कारिवारिजगदा परिभासितेन मेघासितेन परिलेसितसूतिगेः शौरिस्तु
धीर मुनिमण्डल चेतसोऽपि दूरस्थितं वपुरुदीक्ष्य निजेक्षणाभ्याम् आनन्दबाष्प पुलकोद्गम गद्गदार्द्रः तुष्टाव दृष्टिमकरन्दरसं भवन्तम् शौरिस्तुधीरमुनिमण्डलचेतसोऽपि दूरस्थितं वपुरुदीक्ष्य निजेक्षणाभ्याम् शौरिस्तुधीरमुनिमण्डलचेतसोऽपि दूरस्थितं वपुरुदीक्ष्य निजेक्षणाभ्याम् आनन्दबाष्पपुलकोद्गमगद्गदार्द्रः तुष्टावदृष्टिमकरन्दरसं भवन्तम् आनन्दबाष्पपुलकोद्गमगद्गदार्द्रः तुष्टावदृष्टिमकरन्दरसं भवन्तम् शौरिस्तुधीरमुनिमण्डलचेतसोऽपि दूरस्थितं वपुरुदीक्ष्य निजेक्षणाभ्याम् आनन्दबाष्पपुलकोद्गमगद्गदार्द्रः तुष्टावदृष्टिमकरन्दरसं भवन्तम् शौरिस्तुधीरमुनिमण्डलचेतसोऽपि दूरस्थितं वपुरुदीक्ष्य निजेक्षणाभ्याम् आनन्दबाष्पपुलकोद्गमगद्गदार्द्रः तुष्टावदृष्टिमकरन्दरसं भवन्तम्